ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜெனி எலக்ட்ரிக்கலோட எலக்ட்ரிஷன் பேசுகிறேங்க. இப்போ வந்து செந்தில் குப்பன் தேட்டர் பார்க்க வந்து பேனல் போர்டு ஃபிட் பண்ணுறோம். இதான் ட்ராயிங்கு. இதுதான் பேனல் போர்டு 15 சர்வீஸ் வர மாதிரி. இது ஆட்டோ சேஞ்ச் ஓவர். இது போருக்குள்ளே ஸ்டார்டர் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து ஆட்டோ சேஞ்ச் உள்ள பேனல் வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். கிளாப் வைக்கிறது அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஃபிக்ஸர் அடிச்சு மாட்டினா போதும். கரெக்டாக லெவல் எடுத்து மாட்டியிருக்கோம். இது வந்து மீட்டர் பாக்ஸ் வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பெட்டு. ஏதாவது சப்போஸ் இந்த கதவை தண்ணி தான் வந்துச்சுன்னா இல்லை பேனல் போர்டில் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு 9 inches ஹைட் வச்சு ஒரு 1 feet டெப்த்து வச்சு நான் இங்கே ஒரு பெட்டு கட்டியிருக்கோம். இதுதான் பேனல் போர்டு. இது ஆட்டோ சேஞ்ச் ஓவர். இதான் சேஞ்ச் ஓவர் பாக்ஸு. இது வந்து ஜென்செட்டோட இன்கம். இது வந்து ஒரு ரூமுக்கு, அதாவது இது வந்து ஒன்று லிஃப்ட்டுக்கு, ஒன்று வந்து கீழே கிரவுண்டில் வந்து ஜுவல்லரி ஷாப் வைக்கிறாங்க அதுக்காகவும். இதுக்கு வந்து தேர்ட் ஃப்ளோர் ரூமுக்காக, காமன் லைனுக்காக இந்த சேஞ்ச் ஓவர். அதுமாரி சேஞ்ச் ஓவர் வந்து இந்த பேனல் போர்டு வந்து நாங்கள் வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்தது. இந்த ஏபி பேனல் இவங்க வந்து நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அதை பண்ணி தருவாங்க. ரேட் வைஸு, குவாலிட்டி வைஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். கரெக்டாக நமக்கு வந்து வேலை ஈஸியாக முடியும். அந்தளவுக்கு குவாலிட்டி செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா கேஜ் கொடுத்து நம்ம காப்பப்பட்டா மற்ற பொருளோட கான்டாக்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இது கூட ஒரு 4 ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டல், அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். யாராச்சும் பேனல் போர்டு செய்யணும்னா இந்த ஏபி பேனல் போர்டை கனெக்ட் பண்ணுங்கள். நம்பரை உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஓகே பாய். யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.